விஜய் சார், ஐயா ஜோசப் விஜய், மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அது சரி, அது இருந்தால் நீங்கள் இந்த வேலையை செய்ய போகிறீங்க. இன்றைக்கி நான் பேசக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உடனே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்னுடைய ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபர், எப்படி கர்நாடகாவில் பிறந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்த ஒரு நபரை கூட்டிட்டு வந்து தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மூளை இருக்கவன் இதை பண்ணுவானா? கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேணா? கர்நாடகாவில் இருந்த ஒரு நபரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வச்சா எப்படியா நாடு விளங்கும்? இந்த நபர் யாருன்னா, கர்நாடகாவில் இன்னைக்கு முதல்வரா இருக்காரு பாத்தீங்களா, டி.கே. சிவகுமார். அவருடைய நெருங்கிய நண்பர் டி.கே. சிவகுமார் யாரு? நான் மேகதாது அணையை கட்டியே தீருவேன், இந்த மாதிரி 100 விஜய் வந்தாலும் நான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த நபர். கொஞ்சமாதியோ 10வது படிக்கிற குழந்தைக்கு கூட இது தெரியும், ஏற்றுக்காதுங்க எப்படி இதை நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வேற ஆளே இல்லையா? அமைச்சருக்கு இணையான பதவி கொடுத்து வச்சிருக்கீங்களா? உங்களை கேட்க ஆள் இல்லையா? முட்டு கொடுத்து இந்த நாட்டை நாசம் பண்ண போறானுங்க இந்த தற்கூரிங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், கர்நாடகாவில் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஒரு மிகப்பெரிய போஸ்டிங், அமைச்சருக்கு இணையான போஸ்டிங். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருது, நான் யார் பக்கம் நிற்பேன்? நான் ஒரு தமிழ்நாட்டு பக்கம் தான் நிற்பேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மேகதாது அணை பிரச்சனை இருக்கு, காவேரி நீர் பிரச்சனை இருக்கு. அந்த நபர் வெங்கட் நாராயணன் யார் பக்கம் நிற்பாரு? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கர்நாடகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். கேவலம் உங்களோட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக அமைச்சருக்கு இணையான பதவியை கொடுத்து மக்கள்ல முட்டாளாக்குறீங்களாயா? யாருங்க இந்த ஜெகதீஷ் பழனிசாமி? தமிழக அரசுக்கும் இந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் என்னதான் அப்படி தொடர்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகைகளை வச்சு ரூட் அப்படின்ற ஒரு மாஃபியாவை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்யா வேற தனி செயலாளராக போடுறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? யூபிஎஸ்சி முடிச்சவங்க யாரும் கண்ணுக்கு தெரியலையா? ஜெகதீஷ் பழனிசாமினா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆனவரா? இல்லை குரூப் 4ஆவது கிளியர் பண்ணியிருக்காரா? ஒன்றுமே இல்லையே. தூக்கி இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்குறீங்க. அந்த ஆளுக்கு என்ன தெரியும் தமிழக அரசை பற்றி? நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? மழை வெள்ளம் வந்துருச்சு, சென்னை ஃபுல்லாக முழுகுது, என்ன பண்ணுவார் அவரு? மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஏன் இப்படி பண்றீங்க தாவேகா தலைவர் அவர்களே?